யாரை அவர்களுடைய கடந்த கால தோல்விகளின் அடிப்படையிலே மட்டும் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அவங்க மாறி இருக்கலாம், இன்றைக்கு அவங்க மனம் திரும்பி இருக்கலாம், அல்லது இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து தேவனிடத்தில் திருப்பப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு காலத்தில் நமக்கு பாவம் செய்தவர்கள், தீமை செய்தவர்கள் இன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலே மீட்கப்பட்டு தேவனுடைய குடும்பத்திலே ஒன்றாக சேர்க்கப்பட்டு தேவன் அவரை பார்த்து இவன் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாக இருக்கிறேன் என்று தேவன் சொல்லும் பொழுது அந்த ஒரு மனிதனை இன்றைக்கு வரைக்கும் நாம் என்ன செய்யலாம்? கடந்த கால தோல்விகளின் அல்லது அவர் ஏற்படுத்திய காயங்களின் அடிப்படையில் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கலாம். அப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்கள்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, யாரை நான் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய கடந்த கால தோல்விகளின் அடிப்படையிலே மட்டுமே பார்க்கிறேன்? அவங்களுக்குள்ளாக இப்போ கிருபை வேலை செய்து அதை நான் பார்க்குறேனா? அவங்களுக்குள்ளாக இப்போ கிறிஸ்துவின் ரத்தம் ஓடுதே அதை நான் இப்போ பார்க்குறேனா? அவங்களுக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய விலை மதிப்பற்ற ரத்தம் கிரியை செய்து அவங்க மீட்கப்பட்டிருக்கிறாங்களே அதை நான் பார்க்கிறேனா? இங்கே பவுல் சொல்கிற மாதிரி அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கும் மேலானவன்.